500 kg நானுங்கிற சீஸ்ல இன்னைக்கு 4-9 நண்பர்களே மார்னிங்கே தண்ணி வந்த காரணத்தால காலையில சீக்கிரமாவே எழுப்பி விட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்படியே கிளம்பி காடியோ பண்ண போனேன். சீக்கிரமா இருந்துச்சு காடியோ பண்றதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு நண்பர்களே. போற வழியில தான் பார்த்தேன், நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, பைக் எடுத்துட்டு காடியோ எப்படி பண்ண முடியும்னு கேட்டிருந்தாரு. அதான் பைக் எடுத்துட்டு போய் விட்டுட்டு அங்க இருந்து தான் ப்ரோ நடந்து போவோம் இன்னொரு இடத்துக்கு அப்படின்ட்டு அவர் காட்டுறதுக்காண்டி வீடியோ எடுத்து காடியோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்திபன் ப்ரோ கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சு அங்க இருந்து நேரா காஃபி கடையை பக்கம் நானும் ப்ரோ கிளம்பி அங்க போயிட்டு ஒரு காஃபியை போட்டு பிரெட் வேற வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டை பார்க்க கிளம்பி வந்தேன். வர வழியில பெட்ரோல் அப்படி பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்தேன். நம்ம தம்பி வேற ஐஸ் சாப்பிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு நல்லா நீ ஐஸ் சாப்பிடுவா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஊசியை போய் போட்டு வருது அப்படின்னு நான் வாங்கிக்கலாம். அப்பதான் வாங்கி கொடுத்துச்சுன்னு ஓடிட்டான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மில்க் பழைய சாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா சூடு பிடிச்சிருச்சு ரொம்ப. அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு மதிய உணவு போட்டுட்டு நேரா ஜிம்மா பார்க்க கிளம்பி போனேன். ஸ்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்படியே ஒரு வீடியோ போட்டு திரும்பி பார்த்தா நம்ம மாப்பிள்ள என்ட்ரி கொடுத்தப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே என்னோட ஒரு கோட் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நமக்கு மெயின் ஒரு கோட்டு பெஞ்ச் பிரஸ் தான். டாப் செட்டுக்கு 70 கிலோ போட வேண்டியிருந்துச்சு. ஈஸியாவே போட்டேன். சரின்ட்டு ஆக்சரிஸ் வீடியோ போட்டு நானும் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன். என்னடா பிளாஷ் ஏரியா மாட்டுக்குன்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லு. சரியான மனவர்த்த நண்பர்களே, பாதி வீடியோ ரெக்கார்டே ஆகல, சும்மா தான் வச்சிருக்கேன் கேமராவை. அப்புறம் பாதி வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தேவையான ஒரு கோட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு பம்ப் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடம்பு முன்னாடி இருந்தோட நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. வீட்டுக்கு போய் கடைசி மில்க் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.